ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வசனத்தை தியானிக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். சங்கீதம் 119 அதிகாரம் 148 வசனம். பர்த்தலமேயு சீகன்பால் என்ற மிஷனரி 1706 தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடிக்கு வந்தார். அவர் பல மொழிகளில் வல்லுநராக திகழ்ந்தார். தமிழ் மொழியும் நன்கு கற்றுக்கொண்டார். எபிரேயோ கிரேக்க மொழிகளிலிருந்து வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். 5 ஆண்டுகளில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடித்து விட்டார். அது 1714 அச்சடித்து வெளியிடப்பட்டது. 1719 அவர் மரித்தார். அந்த சமயத்தில் பழைய ஏற்பாட்டில் ரூத் புத்தகம் வரை மொழிபெயர்த்திருந்தார். அதற்கு பின் வந்திருந்த ஜெர்மானிய மிஷனரி பெஞ்சமின் ஹுல்டஸ் என்பவர் மீதமுள்ள வேதாகமத்தை மொழிபெயர்த்து 1728 முழு வேதாகமம் வெளியிடப்பட்டது. பிலிப் பெப்ரீசியஸ் என்பவரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்தான். இவர் 24 ஆண்டுகள் செலவழித்து மொழிபெயர்த்த தமிழ் வேதாகமம் 1777 அச்சடிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் பிரிட்டன் வேதாகம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. வில்லியம் கேரி என்பவருடன் இணைந்து இந்தியாவின் பிற மொழிகளிலும் வேதாகம மொழிபெயர்ப்பு ஆரம்பமானது. டாக்டர் பொக்கனன் என்பவர் இந்தியாவில் பிரயாணம் செய்து வேதாகமத்திற்காக மக்களின் கதறல் என்ற பிரயாண குறிப்பை 1806 எழுதினார். அக்காலகட்டத்தில் ஜனங்கள் அவரிடம் அழுது, எங்களுக்கு உணவும் உங்கள் பணமும் வேண்டாம், எங்களுக்கு தேவனுடைய வசனங்கள் மட்டும் வேண்டும் என்று கூறினர். இப்பொழுது நாம் பொதுவாக உபயோகிக்கும் தமிழ் வேதாகமம் இந்தியா சிலோன் வேதாகம சங்க பிரதிநிதிகள் ஒப்புதலின் பெயரில் 1881 வெளியிடப்பட்டது ஆகும். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20 அதிகாரம் 31 வசனம். நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கையில் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ரோமர் 15 அதிகாரம் 2 வசனம். நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனமும் 17 வசனமும். வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது, நமக்கு போதனை செய்கிறது, நற்கிரியைகள் செய்ய தகுதியான உபதேசங்கள் உள்ளன. கடைசியாக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இதை கேட்கின்ற தியானிக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கின்றீர்கள்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.